மக்களே இங்கே பாருங்க, நேற்று தான் இந்த சூறாவளி அட்டாக் ஆகிருக்குது. கிராத்தோன்ற ஒரு புயல் வந்து தைவானை வந்து ஒரு காட்டிட்டு போயிடுச்சு. பயங்கரமான சேதம். சவுத் சைடில் காவ்ஷோங், தைத்தோங் இந்த ஏரியாவில் இருந்த மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க இந்த ஒரு 2-3 நாளாக. ஆனால் நம்ம தைப்பேயில் இருந்தனால நம்ம ஓரளவு பெரிய எஃபெக்ட்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் 2 நாள் லீவ் கிடச்சிது. ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். அந்த கண்டெய்னர்லாம் தூக்கி அடிக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு புயல் வந்து அட்டாக் பண்ணியிருக்குது. மக்கள் வந்து நிறைய நிலச்சரிவு, அதுக்கப்புறம் வெள்ளம்லாம் அடித்து அப்படியே கடல் மட்டம்லாம் மேலே வந்து அப்படியே பயங்கரமாக சுனாமி வந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை, உங்களுக்கு பயங்கரமாக இது வந்து இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குமான்றது. நம்ம ஊரில் இந்தமாரிலாம் பெரிய புயல்லாம் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஆனால் இங்கே வந்து வருஷம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்றத. மக்களே இங்கே பாருங்களேன், நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோன்னா வழக்கம் போல் போய்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நார்த் பார்ட் ஆஃப் தைவான்றதே நம்ம தமிழ்நாட்டை விட ஒரு 3-4 மடங்கு சின்ன கண்ட்ரி. அவ்வளோ சின்ன கண்ட்ரியில் வந்து இப்போ வந்து புயல் வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக ரொம்பவே இருந்தது. இன்றைக்கி ஆனால் நல்லா கிளியர் ஸ்கையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சவுத் சைட்லாம் வந்து லீவ் விட்டாங்க இங்கே. ஆனால் இன்னும் நார்த்து சென்ட்ரலுக்குலாம் லீவ் இல்லை. அதனால் வந்து எல்லாருமே வழக்கம் போல் அவங்களோட பணிகளை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹாஃப் டேயில் வந்து இதுவாக நினைக்கிறேன். நல்லா காற்று உசுன்னு அடிக்குது. என்னன்னு தெரில. நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இருங்க, நான் இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள் வியூ அப்படி இருக்குன்னு. ஆனால் நல்லா காற்று வருது இன்றைக்கி. ஆனால் மழை இல்லை. இருங்க, இங்கே பாருங்க மேகம் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. கொஞ்சம் தான் மேகமூட்டமாக இருக்குது இந்த சைடில். இருந்தாலும் வந்து சவுத் சைட்லாம் வந்து லீவ் விட்டாங்க பாருங்கள். இவ்வளோ கண்ட்ரிலே வந்து ரொம்ப பார்த்து தான் லீவ் விட்றாங்க. இந்த ஊரில் வந்து லீவ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆமாங்க, இப்படி தான் இருக்குது. எல்லாரும் ரெகுலராக அவங்க ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நேற்று நைட் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்ன ஆச்சுன்னு. எல்லா பொருளும் வந்து ஷாப்பிங் மார்க்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய இடம் ஜாலியாக இருந்து பேக்கரிலாம் சுத்தமாக வச்சு தொடச்சி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்தது. அதனால் இன்னைக்கு எனக்குமா அப்படியே இல்லை. நேற்று ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணேன் வரணும்னு. பட் ஆனால் வரல. ஆனால் இன்றைக்கி சவுத் சைடு மட்டும் தான் விட்டுருக்காங்க, நார்த் சைடு விடல பாருங்கள். ஆனால் ரோடு கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் ரோடு எம்டியாக தான் இருக்குது. ஆனால் தெரில, நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இன்றைக்கி லீவே எடுத்துகிட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம். நான் போய்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குதோ பாருங்க. டேமெல்லாம் திறந்து விட்டு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. பெரிய மழை வரப்போகுதுனால டேமெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஆல்ரெடி. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மெசேஜும் போட்டாங்க. அந்த சைடில் ரிவர் சைடில் தாங்க பார்க்கிங்லாம் இருக்கும். அந்த சைட்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப எடுத்தாங்க சொல்லப்போனால். உள்ளே இருக்க வண்டியெல்லாம் இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ ஆறு வந்து இப்படி தரை கொடுத்து ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. சைடில் இருக்க அந்த பார்க்கிங்கில் இருக்க வண்டியெல்லாம் அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் எல்லாத்தையும் இப்போ வந்து டப்புன்னு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் வச்சு என்னென்ன நடக்க போதோ பார்ப்போம். இங்கே பாருங்க எல்லாமே எம்டி ஆகி போச்சு. எல்லாமே இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா ரிவர் சைடில் பாருங்க. எல்லாம் காரையும் மூவ் பண்ணிட்டாங்க. வெள்ளம் வரப்போகுதுன்றது தெரிஞ்ச உடனே, புயல் வருதுன்னு தெரிஞ்ச உடனே, ஸ்ட்ராங்காக வரும்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோக்கு எவ்வளோ அலர்ட்டாக இருக்காங்கன்றத பாருங்கள். ஒரு சில வெஹிக்கிள் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்குது. ஒரு வேளை சொந்தக்காரங்க யாரும் இங்கே இல்லையான்னு தெரில. இப்படி தான் இருக்குது பார்த்துக்குங்க. பாருங்கள் எம்டி ஆகி போச்சு. அந்த சைட்லேயும் பாருங்கள், உள்ளெல்லாம் கூட பாருங்கள். அதேமாதிரி ஆப்போசிட்டில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான், இப்படி தான் இருக்குது பாருங்கள். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு லீவ் விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே 2 நாள் ஆகி போச்சு. இப்படி விட்ருவான் அப்படி விட்ருவான்னு பார்த்தோம். சவுத் சைடில் இன்றைக்கி லீவ் விட்டாங்க. ஆனால் நார்த்து லீவ் இல்லை பாருங்கள். எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த சைடில் போய் காட்டுறேன் இருக்கேன். ஐயோ சிக்னல் போட்டானே. சரிம்மா ஆகா முடிந்ததுடா. இப்படி இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. ஃபுல்லாக வந்து எவ்வளோ வெஹிக்கிள் பாருங்கள். இது வந்து நார்மல் நாள் தான் உங்களால் பார்க்க முடியாது. ஃபைனை போட்டுருவானுங்க. இப்போ வந்து புயல் வருதுன்றது அந்த அலர்ட்னால சரி ஓகே ரிவர் சைடில் பார்க் பண்ண முடியாதுன்றது காரணத்துக்காக எல்லாம் வந்து அவங்கவுங்க காரு பைக்கு எல்லாமே இப்படி ரோட்டோரமாகவே பார்க் பண்ணிடுறாங்க பாருங்க. பாருங்க
எவ்வளோ நீட்டு பாருங்க. 2 சிக்னல் கடந்துட்டேன், இன்னும் கூட இவ்வளோ வண்டி இருக்குது பாருங்க, போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ அளவுக்கு போகும்னு தெரில, கொடுமை. இவ்வளோ வண்டி இருக்குது, எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில நிலவரம். இப்போவே உங்களுக்கு காட்டிட்டேன், இப்படி தான் இருக்குன்றத பார்த்துக்குங்க. எல்லாம் முன் அனுபவம் தான். இவங்களாம் முதல்ல நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. இப்போ வந்து எல்லாம் வருஷங்கள் போக போக வருஷம் இப்படியே டேமேஜ் ஆகிட்டு இருந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் இப்படிலாம் வந்து மெஷர்ஸ் எடுத்துடுறாங்க. சூப்பரில் பாருங்க. இங்கே பாருங்க மக்களே, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. சவுத் சைடில் தான் இப்படி தான் வந்து ஒரே அடிச்சு நொறுக்குது. மழை வெள்ளம் வந்து புயல் வந்து இப்படி தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒன்றும் தைப்பேர் ஒன்றும் வரல. நம்ம வீட்டில் வந்து இப்போ நியூஸ் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறதான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே எப்படி வரப்போதோ. ரிவர் சைட்லாம் இப்போவே நேற்றே நான் வரும்போது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது போல். பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு போய் காட்ட பார்க்குறேன். ரிவர் சைட்லாம் எப்படி வெள்ளப் பெருக்கெடுத்து ஓடுதுன்றதெல்லாம் பார்ப்போம். வணக்கம் மக்களே, இங்கே பாருங்கள். நம்ம இன்றைக்கி காலையில் இன்றைக்கி லீவ் விட்டாங்க. சொல்ல போனால் நேற்று நைட்டே லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 7 மணி போல் சம்திங்கு நியூஸ்லாம் பரபரப்பாக போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சுத்தமாக மழையே இல்லை. 2 நாள் மழை அவனுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லிகிட்டு இருந்தானோ அந்த அளவு கூட இன்றைக்கி சுத்தமாக இல்லை. நேற்று கொஞ்சம் வெயில் காஞ்சிதான், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ரோடு வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு ரிவர் சைடில் போய் காட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், எல்லாமே நார்மலான இயல்பு நிலையில் தான் இருக்குது. நம்ம இருந்த ஏரியா பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்லேயும் பார்த்தா ஒரு சில கடைகள் இருக்குது. ஆனால் எல்லாமே ரெகுலராக வந்து ஆப்ரேட் ஆகலை. அப்படி தான் இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு வேறு லொக்கேஷன் போய்ட்டு அங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படிலாம் என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்ப்போம். மழை வரும்ன்றாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட சவுத் அட்டாக் பண்ணிடுச்சு ஆல்ரெடி கொஞ்சம். அதனால் வந்து அந்த சைட்லாம் கொஞ்சம் வெள்ளப்பெருக்கெலாம் ஏற்பட்டு கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்குன்ற மாதிரி நியூஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் காலைல உங்களுக்கு நியூஸில் காட்டியிருப்பேன். இதுக்கப்புறம் இங்கே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நார்த் சைடு ஈஸியாக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்தால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து அட்டாக் பண்ணணும். இல்லைனா நாளைக்கு காலைல அந்த மாரி டைமில் வரலாம். நாளைக்கு லீவ் விட்டால் விடலாம், தெரில, பார்ப்போம். சரி, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், வாங்க போவோம். மக்களே, இங்கே பாருங்க, எங்கே போயிட்டு இருக்கோன்னு தெரியுதுங்களா? செம்மையாக காற்று வந்துக்கிட்டே இருக்குது. ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே ஒரு வின்டர் ஃபீல் இப்போ வந்துடுச்சு தைவானில். புயல் வந்ததுனால இன்றைக்கும் லீவு, நேற்றும் லீவு, இன்றைக்கும் லீவு. ஆக்சுவலாக 2 நாள் லீவு கிடச்சிச்சு நமக்கு. இப்போ போய்கிட்டே இருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ரிவர் சைடு வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு முந்தின நாளே லாக் பண்ணிட்டாங்க சொன்னா. அதனால் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, ஓப்பனாக இருக்கான்லாம் தெரியல. நம்ம போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்றத. உங்களுக்கு அப்படியே லைவாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வாங்க. எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வந்து வெள்ளம் வந்து அந்த ரிவர் சைடையே அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ளெல்லாம் வரா மாதிரிலாம் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய மழைலாம் ஒன்றும் வரல. இங்கே தைப்பேயில் வரல, ஆனால் சதர்ன் பார்ட்டில் நிறைய வந்துருக்குது. அதனால் நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம். ஃபுல்லாக மேகமூட்டமாகிடுச்சு, இருட்ட போகுது கூடிய சீக்கிரத்தில். அதனால் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இது வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி இல்லை பாருங்க. ஏதோ இது மாதிரி வொக்கேஷ்னல் ஸ்கூல் போட்டிருக்காங்க பாருங்க. ஜுவாங்ஜிங் வொக்கேஷ்னல் ஸ்கூல்னு போட்டிருக்கேன் அந்த போர்டில், ரெட் கலர் போர்டில் பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? நல்லா பெரிய ஸ்கூலாக தாங்க இருக்குது. ஏதோ நம்ம ஊர்லாம் ஸ்கூல் இவ்வளோ பெருசாக காலேஜ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது. இந்த ஊரில் அப்படி தாங்க இருக்குது. தைவான் வந்து சின்ன நாடு தான், பட் இருந்தாலும் ஸ்கூலு காலேஜ்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவே வச்சுருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஒரு சின்ன ஸ்கூல்லாம் பார்த்துருக்கேன், மலைப்பகுதியெலாம் போயிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நான் வந்து சின்ன ஸ்கூல்லாம் பார்த்துருக்கேன். குழந்தைங்களாம் அதேமாதிரி ஸ்கூல் எல்லாமே வந்து ஓப்பனாகவே இருக்கும். இந்த ஸ்கூல் ஆனால் க்ளோஸில் இருக்குது, ஓப்பனாகவே இருக்கும். யார் வேணாலும் உள்ளே போய் விளாட்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி 2-3 ஸ்கூல்லாம் அப்படிலாம் போயிட்டு விளையாடி இருக்கேன் வீக்கெண்டில். தைப்பே சிட்டிலேயே அதுமாதிரி தான்.
அது கிராமம் சைடு தான், அப்படி இல்லை, சிட்டிலேயே அப்படி தான். அதனால் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல சாரல் வந்துக்கிட்டே இருக்குது. மழை ஆனால் பெருசாக இல்லை, ரொம்ப மைல்டான சாரல் தான். பாருங்கள், லைட்டாக என்னோடய டிஷர்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு. ஆனால் ஜில் ஜில் ஜில்லுன்னு இருக்குது. ஒரு ஜாக்கெட்டை போட்டு வந்துருக்கலாம் போல். அவசரப்பட்டு ஆர்வமாக கிளம்பி வந்துட்டேன். இருட்ட போது ஓடி வந்து உங்களுக்கு எதாவது காட்டலான்னு. ஆனால் இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இப்போ நல்லா அடிக்குது காற்று. அங்கே பாருங்கள், எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரிவர் சைடு வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எலிவேட்டரு. லிஃப்ட்டில் போட்டு சைக்கிளில் போகிறவங்களாம் சைக்கிள் இதை எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா நடந்து போகிறவங்களாம் இதை இந்தமாரி படிக்கட்டிலே போயிடலாம் பாருங்கள். ஆனால் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தாண்டி நான் உங்களுக்கு போய் காட்ட போகிறேன், வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். நல்லா அடிக்குது, செம்ம காற்று அடிக்குது. சொல்லப்போனால் அந்த கோர், அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சூறாவளியோட நடுவில் இருக்க இது, அது வந்து இந்த சைடு வரவே இல்லை. அதுக்கே இப்படி இருக்குது. ரியலாக வந்து நம்ம இன்னும் கண்கூடாக பார்த்ததே இல்லை. அதெல்லாம் என்றைக்கு நம்ம கண்ணில் பார்க்க போகிறோன்னு தெரில. மரண பீதி ஆயிரும் அதெல்லாம் பார்த்தோம்னா நினைக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குல்ல, இப்போ எவ்வளோ வண்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது. ரோட்டில் இப்படிலாம் வண்டிலாம் விடவே முடியாது, ஆனால் இப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்தமாரி அவசர காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். நார்மல் நாள்லாம் இருந்தால் என்ன தீட்டு இருப்பாங்க எல்லாரையும் ஃபைனை போட்டு பாருங்க. பாருங்க, தண்ணி கரை புடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பெரிய மழை இல்லை, பட் இருந்தாலுமே தண்ணி பாருங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. டேமு திறந்தாங்க 2 நாள் முன்னாடியே. இப்போ மழை வேறு கொஞ்சம் கொஞ்சம் பேஞ்சிக்கிட்டே இருக்குல்ல. இப்படி இதெல்லாம் பெரிய மழையே இல்லை. நார்மல் நாளில் இதோட பயங்கரமான மழைலாம் வரும். இது வந்து சூறாவளின்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணி இப்படி ஆகி போச்சு. ஆனால் பிளாக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கடந்து வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் லாக் பண்ணி வச்சிட்டாங்க பாருங்கள். உள்ளே ஒரு வயசானவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த ரோடெலாம் இருக்குது பாருங்கள். போன தடவை இந்த தண்ணி அப்படியே இதெல்லாம் அந்த இதுவெலாம் இருக்குது பாருங்கள் முன்னாடி. இந்த ரோடு வரைக்குமே தண்ணி ஏறிடுச்சு போன தடவைலாம். நான் ஒரு தடவை சொன்னேன்ல, போன தடவை வரும்போது அப்படி பார்த்தேன்னு, போன தடவை. ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ பெரிய டேமேஜ்லாம் எதுவுமே ஆகலை இங்கே தைப்பேவை பொறுத்த வரைக்கும். வெளியிலலாம் ஆயிருக்குது. நிறைய வீடியோலாம் நான் உங்களுக்கு நியூஸில் கூட காட்டியிருப்பேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி வாலண்டியர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்தமாரி ரிவர் சைடில் நம்மளை மாரி யாராவது கிராஸ் பண்ணி உள்ளே வராங்கன்னா அவங்கள வந்து விசில் அடித்து ஓட விடுவாங்க. உள்ளெல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி மிரட்டி. நம்ம அதையும் தாண்டி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாருங்கள், அப்பா பயங்கரமாக இருக்குது வெதரு. ஜில் 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 ஜில்னு இருக்குது. ஐயோ ஒதுருது கை காலெலாம். ஆகாகா சூப்பருங்க. பயங்கரமாக குளிருது. நல்லா காற்று அந்த அளவுக்கு அடிக்குது பாருங்க. இந்த சைட்லாம் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக வண்டியை நிறுத்தி வச்சிட்டாங்க. இப்படிலாம் இருக்கவே இருக்காது நார்மல் நாளில். புயல் வர்றதுனால தான் எல்லாமே இப்படிலாம் ஆச்சு. ஆண்டவன் முன்னியத்தில் எதுவுமே அப்படி பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை இங்கே இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். சரிங்க, பார்த்துக்கோங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. வயசானவங்களாம் பாருங்கள், இன்னும் கூட வாக்கிங்லாம் போய்கிட்டு இருக்காங்க இந்த சைடில் தான். இங்கே பாருங்க, நான் எல்லாம் கூப்பிட்டு ஒருத்தர் வாக்கிங்கே வந்துட்டார். போர் அடிக்குதுல்ல, வீட்டிலே உட்காந்துருக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு போர் அடிக்கும். அதுதான் இந்த புதுசாக கட்டின ஃப்ரிட்ஜு. இப்போ தான் இந்த வருஷம் தான் இப்போ தான் கட்டினாங்க. இது ரீசெண்டாக தான் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க அந்த ஃப்ரிட்ஜு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடிலாம் வந்து சைக்கிளில் வந்து கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஃப்ரிட்ஜை சைக்கிளில் கிராஸ் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போல்லாம் பரவாயில்ல, சைக்கிளிங்குன்னே தனியாக ஒரு பாத்வேவே போட்டாங்க. அதனால் நமக்குலாம் கொஞ்சம் கன்வீனியன்ட்டு தான். சூப்பர்ல பாருங்கள், ஆள் நடமாட்டமே இல்லை. எல்லாம் வீட்லேயே அடங்கி ஒடுங்கி இருக்காங்க. நம்ம தான் தாண்டி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி எல்லாம் உங்களுக்காக தான் மக்களே. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. சரிங்களா? இந்தமாரி எல்லா அப்டேட்ஸும் நான் எந்தெந்த ஊருக்குலாம் போகிறேன்னா அங்கே என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டு வந்துட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய கண்ட்ரி ஒன்று போக போகிறேன், அதையும் உங்களுக்கு வந்துடும் கூடிய சீக்கிரம். எல்லாமே நம்ம சேனலில் அப்படியே அப் டு டேட்டாக பார்த்துக்கிட்டே வாங்க, நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, வச்சுக்கோங்களா? பாருங்க எப்படி பாருங்க, பாப்பா அடடா
மழைடா அடே மழைடா. அதுமாரி அடிச்செல்லாம் வரல, காற்று தான் அப்படி அடிக்குது, மழை வரல, காற்று தான் அப்படி இருக்குது. நல்லா குழு 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 குழுன்னு இருக்குது, ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படியே ஒதிருது. செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆளுங்களே இல்லை, ரோடே வெறிச்சோடி போய் கிடக்கு. அங்கே பாருங்க, ரோடே எம்டியாக போய் கிடக்கு. எல்லாமே இப்படி தான் இருக்குது, நல்லா அடிக்குது காற்று. ஆனால் என்ன, மழை மட்டும் தூரல் போடாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம அப்படி எங்கன்னா உட்காந்துட்டு உங்களுக்கு அழகாக எடுத்து வீடியோலாம் காட்டியிருக்க முடியும். உட்காரத்துக்கே இடம் இல்லை, எல்லாம் நனைஞ்சு போயிருக்குது. அதனால் நின்றுக்கிட்டு தான் உங்களுக்கு ஏதோ முடிஞ்ச அளவு காட்டினேன் என்னென்னாலும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணிலாம். சூப்பர்ல, ஆகா பிடிச்சு அடிக்குது மண்டையில், நல்லா அடிக்குது காற்று. ஐயோ முரட்டுத்தனமாக இருக்குது வெதரு. இதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்க போகுது. ஆமாம், கிளைமேட் எல்லாமே நம்ம எந்த பிளானுமே பெருசாக பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இன்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா கரெக்டான வெதர் கிடச்சா உடனே ஓடி போய் உங்களுக்கு ஏதாவது வீடியோ எடுத்து போடுறன்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம எதுவுமே கரெக்டாக பிளான் பண்ணிலாம் பண்ண முடியாது. அப்பப்போ இந்தமாரி புயல் சூறாவளிலாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கோம். ஆகா அதேமாதிரி மழை ஒட்டிக்கிட்டே கிடக்கும். தாய்ப்பையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். சரிங்க, நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் போட்டுக்கோங்க. ரெகுலராக பார்த்துக்கிட்டே வாங்க, நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம சேனலில் நிறைய புதுசாக அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதேமாரி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். முடிச்சுப்போம். இங்கே பாருங்க எப்படி எப்படிலாம் இருக்கு பாருங்க. இது வந்து தகவல்னா காற்றுல அடிச்சு போகிறது பெரிய இதுதான். பட் இதை விட ஒன்று பார்த்தேன், இவங்க அதை காட்டுறாங்க. இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஆக்ஷன் வந்து சவுத் சைடில் காவல்ன்ற கவுண்டியில் ஆகிருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி பிடிச்சிக்கிட்டு போய் பாருங்கள் புயல் காற்றுல. அப்படியே பறந்து ஓடி போய் யாருனா மேலே உழுந்துன்னா என்ன ஆகுறது வேகத்தில், அவ்வளோதான், ஸ்பாட் அவுட் தான் அடிக்கிற வேகத்துக்கு. அதனால தான் வெளில போகக்கூடாதுன்றாங்க. எப்படி சரிஞ்சிருக்கு பாருங்கள். முக்கால்வாசி எல்லாம் மேலே இருக்க இந்தமாரி டெம்பரரி ஹவுசிங் மாரி போட்டிருக்கனால இதில் தான் ஆகுறது. பாருங்க கண்டெய்னர்லாம் பறக்குது பாருங்கள், ஏதோ பொம்மை அட்டைப்பட்டி மாதிரி பார்த்தீங்களா. ஹார்பரில் கண்டெய்னரே பறந்து போயிருக்குது, எம்டியாக இருந்திருக்கும் போது. என்னென்னலாம் ஆகுது. ஐயோ மொத்தமாகவே சரிஞ்சிச்சுங்க. இங்கே இப்போ தான் மழை வந்து பிடிச்சிருக்குது இந்த சைட்லாம் கொஞ்சம். ஆனால் நாளைக்கு லீவான்னு தெரில. இங்கே பாருங்க, வண்டியை கவுருது. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய புயலுக்கு அப்புறமும் இவ்வளோ சேதத்துக்கு அப்புறமும் எல்லாருமே இயல்பு நிலைக்கு அடுத்த நாளே திரும்பி அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப எனக்கு ஓவர்வெல்மிங்காக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சேதம் வந்துச்சுன்னா அதை வந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும், இங்கேயும் ஆகும் தான். பட் ஆனால் மக்கள் வந்து அதை மறந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றதை வந்து ப்ரொடக்டிவாக சட்டுன்னு முடிவெடுத்து அதுக்கான இது வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்காங்க. இது வந்து நான் நம்ம ஊரை வந்து குறைலாம் சொல்லலை, நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்குது. நம்ம ஊரில் இருந்த புயல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதை விட நிறையலாம் நம்ம இதுக்குன்னே ஆர்கனைசேஷன்லாம் வச்சு எக்ஸ்ட்ராவாக கலெக்ஷன்லாம் ஃபண்டிங்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணுற ஆட்களும் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் நம்ம எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம். நம்ம வந்து இந்தமாரி சமயத்தில் தான் நம்மளோட உண்மையான மக்களுக்கு உதவும் மக்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இதெல்லாம் எப்படின்னே சொல்ல முடியல, வார்த்தையால் விவரிக்க முடியல. பாருங்கள் இவ்வளோ ரொம்ப வயசானவங்கலாம் கூட இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் சும்மா அந்த கடைகளுக்கு இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஷாப்பிங் மாலு, அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன இதுலாம் 7-Elevenலாம் இருக்கும். அந்தமாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இல்லாமல் சின்ன சின்ன கடைகள்லேயே வந்து பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குல்ல. இது வந்து இந்த சமையல்லாம் செய்கிறதுக்கான சின்ன இது மாரி வச்சுருக்காங்க. இதுவே வந்து அடிச்சுட்டு போகுது இங்கே பாருங்கள். இது அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் நின்றுட்டுருக்க வண்டி ஓடக்கூட இல்லை, நின்றுட்டு தான் இருக்குது, அதையே அடித்து தள்ளி இருக்குது. இப்படி ரொம்ப ரணக்கூட்டமாக இருக்குது. போன தடவை ஒரு ஏசி வந்து ஒரு கார் மேலே வந்து
கீழே அதான் 2வது பின்னாடி உட்காந்துருக்கவங்க வந்து டெத் ஆனாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்தமாரி நியூஸ்லாம் கேட்கும்போது. இந்தமாரி புயல் வரும்போது முடிஞ்ச அளவு வெளில போகாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. வெளில போனீங்கன்னா தான் ஆபத்து. முடிஞ்ச அளவு வீட்டில் இருந்தாலுமே ஓரளவு சேஃபாக இருந்துக்கலாம். தேவையில்லாமல் இந்தமாரி கார்லாம் எடுத்துக்கிட்டு வெளில போகிறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். பாருங்கள் எவ்வளோ எஃபெக்ட் ஆகிருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தமாரி சமயத்தில் நம்ம என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கலான்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் ப்ரொடக்டிவாக ஏதாவது சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ. சரிங்க.